ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நாளைக்கு நடைபெற போகுது. எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்னமான டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், எதெல்லாம் கொண்டு போகணும், எக்ஸாம் எப்படி இருக்கும், என்னமான டைமுக்கு என்ன நடக்கும், அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதை வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு, அதாவது 12/7/2025 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. இது வரைக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க இன்னைக்கு போயிட்டு ஏதாச்சும் ப்ரௌசிங் சென்டர்ல கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு போறீங்க அப்படின்னா மார்னிங்கே ஒரு சில கடை ஓப்பன்ல இல்லாம இருக்கலாம். அதன் காரணமாக இன்னைக்கே போயிட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட்ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க போட்டோ, நேமா இருக்கட்டும் எல்லாமே செக் பண்ணிட்டு இதுல உங்களுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம் சென்டருக்கான அட்ரஸ் மேக்சிமம் ஸ்கூல் தான் எக்ஸாமினேஷனுக்கான சென்டரா போட்டிருப்பாங்க. இந்த பிளேஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து போக பாருங்க. ஏன்னா வந்து பார்த்தா ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னா இன்னும் முன்கூட்டியே நீங்க கிளம்பி கரெக்டா வந்து போக பாருங்க. எக்ஸாமுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். ஸோ இப்போ நம்ம எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அதை பத்தி பார்த்துடலாம். ஓகே, முதல்ல எக்ஸாம் போறதுக்கு எதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹால் டிக்கெட் கண்டிப்பா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே பக்கம் தான் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு பக்கம் மட்டும் கொண்டு போனா போதுமானது. ஸோ ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக்லயும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகலாம், கலர்லயும் எடுத்துட்டு போகலாம், எது வந்தாலும் பரவாயில்ல. அது உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளாக் ஆர் கலர் ஏதாச்சும் ஒண்ணுல கொண்டு போங்க. இதில் கொண்டு போனாலும் ஓகே தான். ஹால் டிக்கெட் கம்பல்சரி நீங்க கொண்டு போகணும். இந்த ஹால் டிக்கெட் கூட வேற என்னென்ன நீங்க கொண்டு போகலாம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ஹால் டிக்கெட் கூட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கொண்டு போற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்னா ஆதார் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதுல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் கொண்டு போனா போதுமானதுங்க. இந்த ஹால் டிக்கெட் கூட இதுல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு போங்க. இதை தவிர்த்து என்ன கொண்டு போகலாம் அப்படின்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் இருக்கு பாருங்க, கருமை நிற மை பந்து கொண்டு போன அந்த பெண்ணு மட்டும் தான் கொண்டு போற மாதிரி இருக்கும். பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை கொண்டு போங்க, மை பென்னு சொல்லுவாங்க. பிளாக் மை பெண்ணை கொண்டு போங்க, வேற எந்த பெண்ணுமே எடுத்துட்டு போக கூடாது. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 இருந்தாவே போதுமானதுங்க. வேற எதுவும் நீங்க கொண்டு போக தேவையில்ல. ரப் ஷீட்டு வேற எதுவுமே கொண்டு போக தேவை. வேணா ஒரு பெண்ணு மட்டும் எக்ஸ்ட்ராவா கொண்டு போங்க. பிளாக் பெண்ணை திரும்ப 2ஆ கொண்டு போயிருங்க. ஒருவேளை வந்து அந்த பெண் எழுதாம போகலாம், ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா மற்றொரு பெண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 மட்டும் இருந்தா போதுமானது. ஹால் டிக்கெட் வித் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், அது கூட உங்களுக்கான பெண், வேற எதுவுமே எடுத்துட்டு போகாதீங்க. நீங்க வந்து ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறீங்க, ஏதாச்சும் வந்து பார்த்தா பர்ஸ் எல்லாம் நார்மலா நீங்க பாக்கெட்லயே வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்லாம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே தான் நீங்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மொபைல் போன் கொண்டு போறீங்க அப்படின்னா அதே நீங்க கேர்ஃபுல்லா பார்த்து எடுத்துட்டு போங்க. எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாம் ஹாலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்கூலுக்கு வெளியே வந்து பார்த்தா வைக்கிறதுக்கு ஒரு சில ஸ்கூல்ல இடம் கொடுப்பாங்க, ஒரு சில ஸ்கூல்ல இடம் வந்து கொடுக்காமலும் வந்து போகலாம். அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போனை வந்து கொண்டு போக பாருங்க. அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள இந்த 3 தவிர எதையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா நீங்க பவுச்சு கொண்டு போறீங்க அப்படின்னா பவுச்சு கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் பவுச்சுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. ஏன்னா ஒரு பெண்ணு, ஹால் டிக்கெட்டு, ஏதாச்சும் ஒரு ஜெராக்ஸ் அப்படி அதை மட்டும் எடுத்துட்டு போனா போதும். வந்து வேற எதுவும் உள்ள நீங்க கொண்டு போக தேவையில்ல, அலோவ் பண்ண மாட்டாங்க. ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் நார்மலா ரொம்ப ஃபார்மலா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நார்மல் கேட்டகரி ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு போகாம இருந்தா சரி, மற்ற எல்லாமே நார்மலா இருந்தா ஓகே தான். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. ட்ரெஸ் கோட்லாம் பேசிக்கா வந்து போட்டு போனா போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் உங்க ஹால் டிக்கெட்ல வந்து பார்த்தா போட்டோ தெளிவா இல்லாம இருக்கு, போட்டோ வந்து பார்த்தா ரொம்ப பிளரா இருக்கு, போட்டோவே இல்லை அப்படின்ற பட்சத்துல ஒரு மேனலா ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்க போட்டோ ஒட்டி, போட்டோ கீழே உங்களுடைய சைன் போட்டு, அந்த போட்டோ கீழே உங்க பேர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் கொண்டு போய் நீங்க தனியா சப்மிட் பண்ற மாதிரி இருக்குங்க. ஹால் டிக்கெட்ல போட்டோ தெரியல அல்லது போட்டோவே இல்லா மட்டும் இந்த ஆப்ஷன் நீங்க வந்து பயன்படுத்துங்க. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். அதாவது உங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள எப்ப நீங்க போனோம் அப்படின்னா 8:30 மணிக்கெல்லாம் அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ள வந்து போயிடுங்க. அதாவது எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலுக்கு 8:30 மணிக்கெல்லாம் போயிடுங்க. கரெக்டா எக்ஸாம் ஹால் இருக்கு பாருங்க, அங்க 9 மணிக்கெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்க போயிடணும். 9 மணிக்கு மேல வரீங்க அப்படின்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க.
ஏன்னா 9 மணிக்கெல்லாம் ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்து ஓஎம்ஆருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பத்திலாம் சொல்லிடுவாங்க. அதனால 9 மணிக்கெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ள இருக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்கூல்ல போனீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு வெளியே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் ஒட்டியிருப்பாங்க. உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எந்த பிளாக்குக்கு போகணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா அதெல்லாம் அறிவிச்சிருப்பாங்க. நீங்க ஸ்கூல்ல என்ட்ரு ஆனதுமே நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்கும் உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பார்த்து எந்த பிளாக்குக்கு போகணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா எந்த நம்பர் எந்த ஹால் நம்பர்லாம் நீங்க பார்த்துட்டு அந்த ஹால் நம்பருக்கு போனீங்க அப்படின்னா ஹால் உள்ளாரே வந்து டேபிள் வைஸா உங்களுடைய போட்டோவோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நீங்க உட்கார்ற மாதிரி இருக்கும். உட்காந்துட்டீங்க அப்படின்னா 9 மணிக்கு ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்க. ஓஎம்ஆருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிடுவாங்க. ஒன்ஸ் ஓஎம்ஆர் ஷீட்ல எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லைன்றத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தான் ஓஎம்ஆர் இருக்கும். இல்ல உங்க போட்டோ நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் வந்து மிஸ் மேட்சா இருக்கு தப்பா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த அறை கண்காணிப்பாளர் அவங்க கூட நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆல்டர்னேட் வழின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓஎம்ஆர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே செக் பண்ணலாம். கரெக்டா 9:15க்கு வந்து கொஸ்டின் புக்லெட் அதாவது கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. 9:15 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லா பக்கமே கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கா, ஒரு சில பக்கங்கள் சரியா பிரிண்ட் ஆகாம இருக்கலாம், அதுலயுமே கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஏதாச்சும் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு, ஒரு சில பேஜ் விட்டு போயிருக்கு அப்படின்னா அதையும் நீங்க அந்த சூப்பர்வைசர்ட்ட வந்து பார்த்தா நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாங்க. சோ முடிஞ்சது 9:15 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு பெல் அடிப்பாங்க. அப்ப நீங்க எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சோ இதான் 9:30 மணில எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். சோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண சொல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ஓஎம்ஆர் ஷீட்ல அந்த கொஸ்டின் புக்லெட் இருக்கு பாருங்க, கொஸ்டின் பேப்பர்ல ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தா பழைய ஓஎம்ஆர் ஷீட்டா கொடுத்துருக்காங்க. இப்ப புதிய ஓஎம்ஆர் ஷீட் இதுதாங்க. சோ 9:30 மணிக்கு அந்த நீங்க 9:15க்கு கொஸ்டின் புக்லெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்பவே அந்த நம்பரை அந்த கொஸ்டின் புக்லெட்கான நம்பர் 4 நம்பர் இருக்கும். அந்த 4 நம்பர் இதுல என்ட்ரு பண்ணிட்டு அந்த நம்பருக்கு நேரம் நீங்க ஷேடோ பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சது. 9:30 மணில இருந்து நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கரெக்டா அப்படின்னா ஷேடோ பண்ணிக்கோங்க. சோ ஏவா பியா சியா டியா என்ன ஆப்ஷனோ அதை நீங்க கரெக்டா ஷேடோ பண்ணுங்க. டிக் பண்றதோ இன்ட்டு பண்றதோ கூடாது. இந்த ஏனா ஏ ஃபுல்லா மறையிற அளவுக்கு ஷேடோ பண்ணணும், பினா பி மறையிற அளவுக்கு ஃபுல்லா வந்து ஷேடோ பண்ணிக்கோங்க. எந்த கொஸ்டினுமே ஷேடோ பண்ணாம விட்டுறாதீங்க, மதிப்பெண் குறைப்பாங்க. அதே மாதிரி கவனக்குறைவால ஒரே கொஸ்டினுக்கே 2 தடவை ஷேடோ பண்றீங்க ஒரு அர்ஜென்ட்ல, பொறுமையாவே பண்ணுங்க. சோ அதே மாதிரி நீங்க ஒரே கொஸ்டினுக்கு 2 ஷேடோ பண்றீங்க அப்படின்னாலும் மதிப்பெண் வந்து குறைப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கவனக்குறைவா நீங்க கரெக்டா தான் பண்ணுவீங்க. பட் அர்ஜென்ட்ல வந்து பார்த்தா 6வது கொஸ்டினுக்கு 7வது கொஸ்டின் பதிலாக 6வது கொஸ்டின்லேயே திரும்ப அதே இதுலேயே கொஸ்டின் ஷேடோ பண்றீங்க. அந்த மாதிரி கரெக்டா வந்து பாத்துக்கோங்க. 200 கொஸ்டினுக்கும் ஃபுல்லாவே ஆன்சர் பண்ணுங்க, எந்த கொஸ்டினும் விட்டுறாதீங்க. தெரியலனாலும் ஏதாச்சும் ஒரு ஷேடோ பண்ணுங்க, கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று லெக்கில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதை தவிர்த்து நீங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும். பெருவரின் கையொப்பம் இதுல போயிட்டு உங்க சைன் வந்து பண்ணிடுங்க. எல்லாமே அரை சூப்பர்வைசர் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து எக்ஸாம் ஒரு லாஸ்டா ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கி பேடு கொடுத்துருவாங்க. அதில் போயிட்டு உங்களுடைய இடது கை பெருவிரல் ரேகை இருக்கு பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிற மாதிரி இருக்கும், கைரேகையில ஒட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 200 கொஸ்டினுக்கும் நீங்க சரியா கருமையாக்கலாம் அப்படின்றத எஸ் ஷேடோ பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே அரை சூப்பர்வைசர் அவங்க வந்து பண்ணிப்பாங்க. இதுதாங்க உங்களுக்கான வேற எதுவுமே. ஏன்னா இப்போ வந்து ஓஎம்ஆர் ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல நிறைய ப்ராசஸ் எக்கச்சக்கமா நம்ம வந்து பார்த்தா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எத்தனை ஆன்சர் பண்ணிருக்கும், எத்தனை பி, அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். பட் இப்போ ரொம்ப வந்து சிம்பிளிஃபைட் பண்ணி கொடுத்துறாங்க. அதனால வந்து டைமிங் ரொம்ப வந்து மிச்சமாகும். ஓகே, ஸோ சரியான முறையில் இந்த மாதிரி தான் நீங்க ஷேடோ பண்ணுங்க. இந்த மாதிரி டிங்க் பண்றதோ இன்ட்ரு பண்றதோ வெளியே மட்டும் ஷேடோ பண்றதோ அந்த மாதிரிலாம் கூடாது. அந்த வட்டம் மறையிற அளவுக்கு நீங்க ஷேடோ பண்ணா போதுமானது. ஸோ உடைய ஓஎம்ஆர்லாம் வந்து பார்த்தா செல்லாதாக்கப்படும். எதன் காரணமாக அப்படின்னா அதை பிளாக் பென் தவிர வேற பென் யூஸ் பண்றீங்க அப்படின்னா செல்லாதாக்கப்படும். ஓஎம்ஆர் ஷீட்ல பார்கோட்ல சேதப்படுத்துறீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து செல்லாதாக்கப்படும். அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க புக்லெட் நம்பரை ஓஎம்ஆர்ல என்டர் பண்ணாம விடுறீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து மதிப்பெண் குறைப்பாங்க 0.5 மதிப்பெண். எதுக்காக அப்படின்னா நீங்க வந்து எந்த ஒரு ஆன்சருமே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும். ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும். இதை தவிர்த்து நீங்க உங்களுடைய கைவிரல் ரேகை வைக்காம வரீங்கன்னா அதுக்கு 0.5 மதிப்பெண் குறைக்கப்படுங்க. அதுக்கப்புறம் ஃபைலா இன்விஜிலேட்டர் அவங்க இந்த இடத்துல சைன் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுதான் எக்ஸாமுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன். எக்ஸாம் வந்து பார்த்தா உங்களுக்கு 12:45 வரைக்கும் நடக்குங்க. அது வரைக்கும் நீங்க முன்கூட்டியே முடிச்சிட்டாலும் வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் நீங்க உள்ளாரதான் இருந்தாகணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 12:45க்கு தான் எல்லாருக்கிட்டுமே அவங்களுக்கான
அந்த ஆன்சர் ஷீட் OMR ஷீட்டை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க முடிச்சாலும் சும்மா தான் உள்ள உட்காந்துட்டு இருக்கணும். ஓகே, இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தா பெல் அடிப்பாங்க டைமிங்க்கு. ஸோ இத்தனை மணி நேரம் ஆச்சு அப்படின்னு 1 ஹவருக்கு ஒரு தடவை பெல் அடிப்பதற்கும் அடிப்பாங்க. அதை வச்சு உங்களுக்கான டைமை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்சை பொறுத்த வரைக்கும் நார்மல் வாட்சை கொண்டு போகலாம். டிஜிட்டல் ஆக வாட்ச் அந்த மாதிரி வாட்ச் எல்லாம் கொண்டு போக கூடாது. நார்மல் வாட்ச் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா தாராளமா வந்து கொண்டு போகலாம். ஓகே, ஸோ இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணவே போதுமானது. ஸோ சரியா எல்லாருமே கரெக்டா உங்களை எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் ப்ரிப்பேர் பண்ணாமலும் அப்படியே போய் எழுதுவீங்க. எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஸோ நீங்க வந்து தெளிவா பொறுமையா ஒரு கொஸ்டினா படிச்சு பாருங்க. அதிகபட்சமா நீங்க படிச்ச கொஸ்டினா தான் வரும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ஸ்கூல்ல படிச்ச கொஸ்டினை தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. பட் அதுவே நமக்கு அங்க போயிட்டு எதுக்கான ஆன்சர்னு தெரியாம இருக்கும். அதுக்கு தான் முன்கூட்டி படிச்சுட்டு போனீங்க, ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கொஸ்டின்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா தமிழ் தான் அதிகபட்சமா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மதிப்பெண் இருக்கு. தமிழ் தான் ஈஸியா தான் இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனவங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே அட்டன் பண்ணலாம். ஸோ எல்லாருமே ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.